சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு, நான் கல்யாணியோட அம்மா இருக்கேன். என் பிள்ளை ஆசையா கேட்குறான். மரியாதையா கொண்டு போய் என் பிள்ளைய ஸ்கூல்ல விடுறேன். இல்லாட்டி இப்பவே உங்க அம்மாவோட கழுத்தை நெரிச்சு ரத்தத்தை குடிச்சிடுவோம். உன் பொண்டாட்டிய நான் எங்கே போய் சேர்ந்துருக்கணும் அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேண்டாம் வேண்டாம் நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு, உன் பேகெல்லாம் எங்கே இருக்குப்பா, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா, சாப்பாடு எடுத்துக்கிட்டியா, ஷூ நானே கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு கிறிஷை அங்கேருந்து தூக்கிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்து இருந்துட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிறிஷெல்லாம் கொண்டு போய் விட முடியாது, என் பிஸ்னஸ் என்ன ஆகுறது, என் கௌரவம் என்ன ஆகுறதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த பார்லர் அம்மாவை பார்த்த உடனே அவன் பாட்டுக்கு கிறிஷை தூக்கிக்கிட்டே போகிறான். என்னவா இருக்கும்? பார்லர் அம்மா நீ ஏதாவது அவங்ககிட்ட சொல்லியிருக்கியா, நான் என்ன சொல்லணும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்லவும், விஜயா இருந்துட்டு, அப்படின்னா நீ தான் அவங்கிட்ட சொல்லி அந்த குட்டி பிசாசை பார்த்துக்க சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணி கிட்டே கேட்கவும், ஆண்டி நான் என்ன பண்ணேன், அவர் பாட்டுக்கு வந்தார், என் முகத்தை பார்த்தாரு, தூக்கிட்டு போயிட்டாரு, இதுக்கும் எனக்கும் என்ன ஆண்டி சம்மந்தம் இருக்குது, நான் வேண்டாம் கிறிஷோட பழகாதீங்கன்னு தான் நான் சொன்னேன், ஆனால் அவர் தான் கேட்காம கிறிஷை கூட்டிக்கிட்டு போயிருக்காரு, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.